சூப்பரான குட்டி கதை கேளுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிராமத்தை சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் நகரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்றை வாங்கினார். ஆட்டுக்குட்டியுடன் அவர் தன் கிராமத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிய போது, எப்படியாவது அந்த ஆட்டுக்குட்டியை கைப்பற்றி விட்டால் நல்ல உணவையும் கொண்டாட்டத்தையும் அனுபவிக்கலாம் என்று நகர குண்டர்கள் சிலர் நினைத்தார்கள். அவர்கள் நமது சில நண்பர்களை அழைத்து விருந்து வைக்கலாம், ஆனால் அதை செய்வது எப்படி என்று யோசித்தனர். படிப்பறிவு இல்லாத கிராமவாசி மிகவும் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான மனிதராக தோன்றினாரே. மேலும் நகரத்தின் போக்கிரிகள் கொஞ்சம் பலவீனமாக வேறு இருந்தனர். அவரிடமிருந்து நேரடியாக ஆட்டை எடுப்பது சண்டைக்கு வழிவகுக்கும் மற்றும் பல சிக்கல்களை ஏற்படும் அல்லவா. எனவே அவர்கள் மிகவும் கவனமாக எப்படியாவது அவரை ஏமாற்ற வேண்டும். அவர்கள் ஆட்டுக்கறிக்காக ஒரு தந்திரத்தை முடிவு செய்தனர். கிராமவாசி நகரத்தை விட்டு வெளியேற தயாராக இருந்த பொழுது அந்த 4-5 பேரில் ஒருவர் அவரை சாலையில் சந்தித்து, வணக்கம், காலை வணக்கம். அவரும் பதிலளித்தார், காலை வணக்கம் என்று. அப்போது அந்த போக்கிரி நிமிர்ந்து பார்த்து, ஏன் இந்த நாயை தோளில் சுமந்து செல்கிறாய்? உண்மையில் அவர் ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து கொண்டிருந்தார் அல்லவா. இந்த நாயை எங்கிருந்து வாங்கினாய் என்று பேச்சை மாற்றினர். இது மிகவும் நல்ல நாயாக தெரிகிறதே என்றும் கூறினர். விவசாயி சிரித்தார். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அது நாய் அல்ல, நான் ஆடு வாங்கினேன், இது ஆட்டுக்குட்டி என்று பேசி நகர்ந்தார். அந்த மனிதன் விடவில்லை. நாயை சுமந்து கொண்டு உங்கள் கிராமத்திற்குள் நுழையாதீர்கள், இல்லையென்றால் மக்கள் உங்களை பைத்தியம் என்று நினைப்பார்கள். இது ஒரு ஆடு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சொல்லி அந்த மனிதன் தன் வழியில் சென்று விட்டார். விவசாயி சிரித்து கொண்டே இது மிகவும் விசித்திரமானது என்று நினைத்து நகர்ந்தார். ஆனால் அவருக்குள் சந்தேகம் ஏற்பட்டு, ஆடுதானா அல்லது நாய்தானா என்று பார்க்க ஆட்டின் கால்களை தொட்டார். அதுதான் போக்கிரியின் நோக்கம் அல்லவா. விவசாயி இது உண்மையில் ஒரு ஆடுதான் என்பதை கண்டுபிடித்து மேலும் அவர் நடந்து சென்றார். அடுத்த பாதையில் 2வது குண்டர் அவரை சந்தித்தார். ஹலோ, ரொம்ப நல்ல நாயை வாங்கிட்டீங்களே, எனக்கும் ஒரு நாயை வாங்கணும், எங்கிருந்து வாங்கினீங்க என்றான். இப்போது அந்த கிராமவாசியால் இது நாய் இல்லை என்று அதே நம்பிக்கையில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இப்போது 2வது மனிதனும் அதையே சொல்கிறானே. 2 பேர் சொன்னாலும் தவறில்லை. இப்போதும் சிரித்து கொண்டு இது நாய் அல்ல, ஆடுதான் என்று திருப்பியும் அவரை சமாளித்து கொண்டு அந்த விவசாயி நகர ஆரம்பித்தார். அதற்கு அந்த மனிதர், இது ஆடு என்று யார் சொன்னது? உங்களை யாரோ நன்றாக ஏமாற்றி விட்டதாக தெரிகிறது. இதுவா ஆடு என்று கூறி அவரும் சென்று விட்டார். என்ன விஷயம் என்று பார்க்க கிராமவாசி ஆட்டை தோளிலிருந்து கீழே எடுத்தார். ஆனால் அது நிச்சயமாக ஆடுதான். இந்த இருவருமே தப்பு செய்து விட்டார்கள். ஒருவேளை நான் மாயையால் அவதிப்பட்டிருக்கிறேனோ என்று பயம் அவருக்குள் எழுந்தது. இப்போது அவர் சாலையில் நடந்து செல்லும் பொழுது பயத்திலேயே நடந்தார். பின்னர் அவர் 3வது நபரை சந்தித்தார். அவர், ஐயா, இந்த நாயை எங்கிருந்து வாங்கினீர்கள்? இந்த முறை இதை ஆடு என்று சொல்ல அவருக்கு தைரியம் வரவில்லை. அதற்கு அவர், நான் அதை நகரத்தில் வாங்கினேன் என்று பதிலளித்தார். இதை ஆடு என்று சொல்வது மிகவும் சிரமமாக இருந்தது அவருக்கு. ஒருவேளை கிராமத்திற்கு கொண்டு செல்லக்கூடாதா என்று நினைக்க ஆரம்பித்தார் அவர் மனதில். பணத்தை வீண் விரயம் செய்து விட்டேனே என கிராமத்தினர் கண்டனம் செய்வார்களே, மேலும் தன்னை பைத்தியம் என்றும் கூட நினைப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே 4வது மனிதரும் அவரை சந்தித்தான். அவர், இது விசித்திரமானது, நாயை தோளில் சுமந்து செல்லும் யாரையுமே நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று கூறி சென்று விட்டார். இப்போது கிராமவாசி சுற்றி பார்த்தார். அவர் தனியாக இருப்பதை கண்டார். யாரும் சுற்றி இல்லை என்பதை அறிந்து ஆட்டை கீழே இறக்கிவிட்டு தனது கிராமத்திற்கு வேகமாக ஓடினார். அவருடைய 500 ரூபாய் வீணாகிவிட்டது. ஆனாலும் குறைந்தபட்சம் அவரை யாரும் பைத்தியம் என்று அழைக்க மாட்டார்கள் அல்லவா என்ற சந்தோஷத்தில் வீட்டுக்கு சென்று அமர்ந்தார். இந்த 4 குண்டர்கள் ஆட்டை எடுத்து சென்றனர். 4 பேர் எதையாவது திரும்ப திரும்ப சொன்னதால் அவர்கள் சொல்வதுதான் சரி என்று விவசாயி நம்பிவிட்டார். ஒன்று நிச்சயம், மனிதன் நம்பும்படி சொல்லப்படும் வரை அவன் சுரண்டப்பட்டு கொண்டேதான் இருப்பான், தப்ப முடியாது. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரியும். நம்ம நாட்டில் நிறைய நடப்பு இப்படி தான் நடக்குது. உங்களுக்கு இந்த கதையிலேருந்து புரிஞ்ச விஷயம் என்ன?